குட் மார்னிங்ப்பா. நம்ம 12th வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் எத்தனை டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 2 ரீப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒன்று, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒன்று. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா காமெட்ஸ் ஃபார்ம் ஆகாமல் அதர் மெத்தட்ஸில் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். மேல் ஃபீமேல் காமெட்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்து அது மூலமாக எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி யங் ஒன் டெவலப் ஆச்சுன்னா அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய மெத்தடில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபிஷன், ஸ்போர்லேஷன், பட்டிங், ஜெம்யூல் ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து நிறைய இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஃபிஷன் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா, ஃபிஷனில் பேரண்ட் பாடியிலிருந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து டிவிஷன் மூலமாக ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபிஷனில் 4 டைப் இருக்குது. பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போர்லேஷன், ஸ்ட்ரோபலைசேஷன் அப்படிங்கிற 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ பைனரி ஃபிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேரண்ட் ஆர்கனிசம் 2 ஹாஃப்ஸாக டிவைட் ஆகி ரெண்டுமே 2 இண்டிவிஜுவலாக மாறுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பைனரி ஃபிஷன் சொல்லலாம். இந்த டிவிஷன் வந்து மைட்டாட்டிக்காக ஃபஸ்ட்டு டிவைட் ஆகி அடுத்தது வந்து மைட்டாட்டிக்கா டிவிஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ் டிவிஷன் ஆகிறது கேரியோகைனசிஸ் சொல்கிறோம். அதனோட கண்டினியூவேஷனாக சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறது சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பேரண்ட்டோட ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து அப்படியே வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வரனால கேரியோகைனசிஸ் மூலமாக 2 பேருமே பேரண்ட் மாதிரியே ஜெராக்ஸ் மாதிரி அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைனரி ஃபிஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், ட்ரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன், ஒப்ளிக் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிற 4 டைப் பைனரி ஃபிஷனில். சிம்பிள் அப்படிங்கிறது அமீபாவில் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறனால சிம்பிளாக அது வந்து டிவைட் ஆகி 1 அமீபா வந்து டிவைட் இன்ட்டு 2 அப்படிங்கிறது தான் சிம்பிள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதனோட மிடில் டிவைட் ஆகி இப்போ சைட்டோபிளாசம் மிடில் எப்போவுமே வந்து நியூக்ளியோஸ் தான் முதல்ல வந்து டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிடும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ட்ரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் வந்து நடக்கிறதுனால இது வந்து நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பேரமீசியம், பிளனேரியா சொல்லலாம். பேரமீசியம் பொறுத்த வரைக்கும் 2 நியூக்ளியோயே இருக்கும். நியூக்ளியை வந்து மைட்டோசிஸ் மெத்தட்லேயும் மைக்ரோ நியூக்ளியை வந்து மைட்டோசிஸ் மெத்தட்லேயும் டிவிஷன் நடக்குது. அடுத்தது லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன். லாஞ்சிடியூடினல் மேனரில் வந்து டிவிஷன் நடக்கிறதுனால இது லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து வாட்டிசெல்லா, யூக்ளினா. யூக்ளினா பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே மாதிரி லாஞ்சிடியூடினல் மெத்தடில் டிவிஷன் ஆகிறத தான் நம்ம வந்து லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒப்ளிக் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது டைனோஃப்ளாஜெலேட், எஸ்பெஷலாக செராஷியம் அப்படிங்கிறதுல நடக்குது. ஒப்ளிக் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒப்ளிக் மேனரில் அதாவது வந்து இர்ரெகுலர் மேனரில் கிராஸாக ஒப்ளிக் மேனரில் கிராஸாக ஃபிஷன் நடக்கிறத தான் வந்து ஒப்ளிக் சொல்கிறோம். மல்டிபிள் ஃபிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் பாடி வந்து மல்டிபிளாக டிவைட் ஆகி ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் ஆஃப் பேரண்ட் பாடிஸ் டெவலப் இன் டு த நியூ யங் ஒன். இதில் நியூக்ளியஸ் மல்டிப்ளை டிவைட் ஆகிடும், சைட்டோபிளாசமும் மல்டிப்ளாக டிவைட் ஆகிடும். இந்த டிவிஷன் வந்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் பேரண்ட் பாடி ஆகுதோ அவ்வளோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் யங் ஒன்ஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த மல்டிபிள் ஃபிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து 4 to many டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து டெவலப் ஆகும் மைட்டாட்டிஸ் செல் டிவிஷனில். யங் ஒன் வந்து டூ நாட் செப்பரேட் அண்டில் த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டட் ஃபிஷன் இருக்கும். இதுவும் வெர்டிசெல்லா தான். அப்போ வெர்டிசெல்லா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 டிவிஷனில் இருக்குது. ஒன்று வந்து மல்டிபிள் ஃபிஷனில் இருக்குது, அப்புறம் லாஞ்சிடியூடினல் ஃபிஷனில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பிளாஸ்மோடியத்தம் மல்டிபிள் ஃபிஷன் வந்து சைசோகனியில் வந்து சைசான் நேச்சரில் வந்து டிவிஷன் ஆகுது. இதன் மூலமாக தான் நம்ம வந்து மீரோசோயிட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா.
அடுத்து பார்த்திங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அமீபா வந்து தன்னை சுற்றி அந்த சூடப்பொடியை எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிவிட்டு 3 லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் கைட்டினஸ் லேயரை தன்னை சுற்றிலும் சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு பேர் என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேர். ஆஃப்டர் தட் சிஸ்ட் ஃபார்மேஷன் இன்சைட் தட்டை வந்து அந்த அமீபா டிவைட் ஆகி மல்டிபிள் ஃபிஷனுக்கு போய் நிறைய லார்வாஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மைன்யூட் அந்த லார்வா பேர் மைன்யூட் அமீபே, அதுக்கு வந்து சூடோபோடியோ ஸ்போர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிஸ்ட் வால் வந்து வாட்டர் மூலமாக அப்சார்ப் ஆகி பிரேக் ஆகி யங் ஒன் வந்து சூடோபோடியோ ஸ்போரை ரிலீஸ் பண்ணிடும். சரிங்களா? அது எல்லாமே பார்த்திங்கன்னா பேரண்ட் பாடி மாதிரியே ரிலீஸ் ஆகும். அடுத்தது சம் மெட்டசோவன் அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நடக்கும். அந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபிஷனுக்கு பேர் ஸ்பெஷல் டைப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஷன் சொல்லலாம். அதையே அந்த மெத்தடுக்கு பேர் ஸ்ட்ரொபலைசேஷன் அப்படின்னு பேர். இது வந்து ஸ்ட்ரொபலைசேஷனை நீங்கள் முதல்ல எங்கே பார்த்துருப்பீங்கன்னா டேப்பாமோட நெக் ரீஜனில் அந்த செக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதையும் நம்ம ஸ்ட்ரொபைலான்னு சொல்லுவோம். இது வந்து மெட்டசோவன் அனிமல்ஸில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடோமி, டிவிஷன் ஆஃப் மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் வந்து டு மெனி மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர் இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து பிளாஸ்மோடோமின்னு சொல்கிறோம். நியூக்ளியர் டிவிஷன் அக்கர் ஆனதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவிஷன் அக்கர் ஆகும். எக்ஸாம்பிள் ஒபேலினா, பெலோமிக்ஸா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்போர்லேஷன். அமீபா பார்த்திங்கன்னா பைனரி ஃபிஷனில் இருந்தது, மல்டிபிள் ஃபிஷனில் இருந்தது, என்சிஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. இப்போ வந்து ஸ்போர்லேஷன் அப்படிங்கிறதுல அமீபா இருக்குது. இப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அமீபா மல்டிபிள் ஸ்போர்லேஷன் வித்தவுட் என்சிஸ்ட்மெண்ட் போகாது. தன்னை சுற்றி சிஸ்டை ஃபார்ம் பண்ணாமே ஸ்போர்லேஷன் மெத்தடுக்கு மல்டிப்ளைஸ் ஆகிடுது. செவரல் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் வந்து நியூக்ளியஸாக மாறிடுது. அப்போ அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் நியூக்ளியஸும் தன்னை சுற்றி நியூக்ளியர் மெம்பரைன் ஃபார்ம் பண்ணி தனி நியூக்ளியஸாக ஆனதுக்கப்புறம் அதை சுற்றி சைட்டோபிளாசம் ஃபார்ம் ஆகி ஒரு நியூ அமீபா வந்து ஃபார்ம் ஆகிடுது. இது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தான். என்சிஸ்மெண்ட்டும் அதே ஃபார்மில் தான் நடக்குது. பட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்டிங் அப்படிங்கிறது மொட்டு விடுதல் மெத்தடுன்னு சொல்லலாம். ஸ்பாஞ்சஸில் பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி சைடில் பாடியோட சைட்லேயே பட்ஸ் ஃபார்ம் ஆகி யங் ஒன் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகி பேரண்ட் பாடியில் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் டிட்டாச் ஆகி தே டெவலப் இன்டு த நியூ இண்டிவிஜுவல். ஹைட்ராலையும் சைடில் பார்த்திங்கன்னா பட்டிங் மெத்தடில் தான் டெவலப் ஆகுது. பட்ஸ் வந்து தி டெவலப் அவுட் சைட் ஆஃப் த பாடி ஆஃப் அ பேரண்ட் மீன்ஸ் தட் இஸ் நோன் அஸ் எக்ஸோஜீனஸ் பட்டிங் சொல்கிறோம். இப்போ வந்து இது ஹைட்ராவில் வந்து எக்ஸோஜீனஸ் பட்டிங் நடக்குது. ஹைட்ராவில் வந்து ஃபுட்டு வந்து நல்லா நிறைய பிளண்டியாக இருக்கும்போது எக்டோடர்மல் செல், எக்ஸோஜீனஸில் வந்து அவுட்டர் சைட் டெவலப் ஆனால எக்டோடர்ம் செல் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எலிவேஷன் பட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அதுலேருந்து எக்டோடம் எண்டோடமெல்லாம் புஷ் அவுட் ஆகி ஒரு பட் மாதிரி ஃபார்மேஷன் ஆகி அதுலேருந்து யங் ஒன் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகி த ஹோல் சிஸ்டம் கேஸ்ட்ரோவாஸ்குலர் சிஸ்டம் கேவிட்டி எல்லாமே டெவலப் ஆகி மவுத்து டெண்டக்கிள்ஸு ஃபுல்லாக க்ரோன் ஆகி பேரண்ட் பாடியிலேருந்து அட்டாச் ஆகிறது தான் எக்ஸோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எண்டோஜீனஸ் வந்து என்ன பட்டிங் வந்து நாக்டிலூக்கா அப்படிங்கிறது 100 பட்ஸ் வந்து சைட்டோபிளாஸ்டில் இன்சைட் த பாடி ஃபார்ம் ஆகி ஈச் அண்ட் எவரி பட் டெவலப் இன்டு த நியூ யங் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அனதர் ஒன் ஸ்பாஞ்சில் அனதர் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் மேரைன் ஸ்பாஞ்ச் ரெண்டுலேயுமே அனதர் ஒரு ஒன் ஆஃப் த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதுக்கு என்ன பட்ஸ், அதுக்கு பேர் ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜெம்யூல் பார்த்திங்கன்னா லுக் லைக் அ ஹார்ட் பால். இதில் வந்து இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட் லேடன் மெயின்லி ஆர்கியோசைட்ஸுங்கிற ஸ்பெஷல் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இந்த ஸ்பாஞ்சில் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஸ்பாஞ்ச் என்ன ஆகுனா டிசன்டிகிரேட் ஆகுது. அப்போது இந்த ஜெம்யூல் வந்து வித்ஸ்டாண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன், இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து பிகம் ஃபேவரபிளாகி ஜெம்யூல் வந்து பிகின் டு கேட்ச் அவுட் த நியூ யங் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடு. ஃப்ராக்மெண்ட் யூனோஸ் த பீசஸை கட் பண்ணுறது. ஈச் அண்ட் எவ்ரி பீசஸ் தை டெவலப் இன்டு த நியூ யங் ஒன் தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டேப்வார்ம் அந்த டீனியா சோலியம்லாம் பார்த்திங்கன்னா தி வெரி லாங்கஸ்ட் வார்ம்.
இதில் மேல் ஃபீமேல் reproductive organs were developed inside. Fertilized ovum are present at the last segment. The last segment, complete segment, they are cut off. That process is known as abolysis. அப்படின்னு சொல்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி கிராவிட் வெரி மெச்சூர்டு ப்ரோக்ளாட்டிட் செக்மெண்ட்ஸ் at the posterior end of the body, they are cut. That's known as apolysis. They are come out through the feces of the human. So that process தான் நம்ம வந்து apolysis அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? This is the asexual reproduction. இது வந்து ஃபஸ்ட் லெசனோட ஃபஸ்ட் பார்ட்.